அப்பத்தாவோட குரல் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் நார்மல் ஆகணும் சக்தி. பாவம். சக்தி, மண்டபத்துக்கு போன அன்னைக்கு நிச்சயமா உங்க அண்ணன் ஏதோ செஞ்சிருக்காரு சக்தி. இப்ப வரைக்கும் அது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. கைரேகை எடுத்து என்ன செஞ்சாருன்னே தெரியல. கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து கேமரா ஒர்க் பண்ணாம போயிடுச்சு. என்கிட்ட கேமரா வைக்க போறேன்னு மிரட்டிட்டு இருந்தவரு அப்பதான் பெட்ல படுக்க வச்சதும் அந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சக்தி வா. எங்க? சீக்கிரம் வா. சக்தி, அங்க பாரு, அந்த வீட்ல சிசிடிவி இருக்கு. அந்த கேமரால நம்ம வீட்டு வாசல் தெரியும். அதுல பார்த்தா நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு யார் வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் சக்தி. ஆமா, கண்டிப்பா தெரியும். சிவா போய் பார்க்கலாமா? வரேன். சொல்லுங்க. வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. சார், எங்க வீட்டு வாசல் தெரியற மாதிரி உங்க வீட்ல ஒரு கேமரா இருக்குல்ல சார், அதோட ஃபுட்டேஜ் தேவைப்படுது. என்ன ஃபுட்டேஜ்மா? ஆதிர கல்யாணத்துக்காக நாங்க மண்டபத்துக்கு போன அன்னைக்கு வெளியில இருந்து யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்க்கணும். அந்த ஃபுட்டேஜை காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். என்ன டேட்டுன்னு தெரியுமா? போன வெள்ளிக்கிழமை சார். அப்படியா? போன்ல ஃபுட்டேஜ் இருக்குமா? பார்த்து சொல்லுங்க. இதுவா பாருங்க. ஆமா சார், இதான் சார். இத போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூர்மா. எடு சக்தி. Thank you sir. Thank you so much. Okay. Thank you. சக்தி, யார் இவங்க? யாருன்னே தெரியலையே. நான் சொன்னேன்ல சக்தி, உங்க அண்ணன் தான் ஆளுங்களை விட்டு கைரேகை எடுத்திருக்காரு. நோ டவுட். இப்ப இவங்களை பிடிச்சா இவங்க மூலமா உங்க அண்ணனை பிடிச்சிடலாம். போலீஸ்ல சொல்லிடலாமா? இல்ல சக்தி, உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிய வந்துடும். அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒன்னும் இல்லாம பண்ணிடுவாரு. நம்ம வேற ரூட்டை தான் எடுக்கணும். சரி சக்தி, நீ வண்டி எடுத்துட்டு வா, நம்ம கிளம்பலாம். எங்க? நான் சொல்றேன், நீ எடுத்துட்டு வா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மேடம். கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்க கூட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது தான் கௌரவம்னு நினைக்கிறாங்க.
ஆனா இவ்ளோ பெரிய ஃபேமிலில இருந்து எங்க ஸ்கூல்ல சேர்க்க வந்தது ஆச்சரியமா இருக்கு. இல்ல மேடம், இது எங்களோட முடிவு இல்ல, அவளாதான் முடிவெடுத்தா. இப்பெல்லாம் பிள்ளைங்க நம்மளை விட அதிகமா யோசிக்குதுங்க, அதான். பெரிய வீடு குடும்பம் பேரெல்லாம் இருக்குதான் மேடம். ஆனா அந்த வசதியெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்னால என்ன செய்ய முடியுதோ அதை சாதிப்பேன். அதை வச்சு அடுத்தவங்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்வேன்னு சொல்லி ஒரே பிடிவாதம். அது மட்டும் இல்லாம தாய் வழி கல்வியில படிச்சாதான் நல்ல அர்த்தம் புரியும்னு ஒரே போட்டு எங்களை இங்க கூட்டியாந்துட்டா மேடம். ரொம்ப நல்ல சிந்தனமா. பிள்ளைங்க இங்கிலீஷ் மோகத்தால தமிழ் பேசுறதையே அவமானமா கருதுற ஒரு சூழல்ல உங்க பொண்ணு எங்க ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு விருப்பப்பட்டு வந்து சேர்ந்துக்கிறது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐஸ்வர்யா பல குழந்தைங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க போறா. ஒரு சப்ஜெக்ட் மேல முழுமையான இன்ட்ரெஸ்ட் இருந்தோம், பட் அதுல ஸ்கோர் பண்ண முடியாம தன்னம்பிக்கை இழக்கிறதுக்கு முக்கிய காரணமே வேறொரு மொழியில நாம படிக்கிறதாலதான். தாய் வழி கல்வியில படிக்கிறப்போ அது மனசுல பதியறது மட்டும் இல்ல, காலம் பூரா நம்ம மனசுல நிக்கும். இங்க நாங்க தியரிட்டிக்கல் மட்டும் இல்ல, செய்முறை விளக்கமும் சொல்லி கொடுக்கறோம். இங்க படிப்பு மட்டும் இல்ல மேடம், வாழ்வியலையும் சேர்த்தே கத்து கொடுக்கறோம். என் கூட கொஞ்சம் வாங்களேன். அந்த பக்கமா போடும் வாங்க. என்ன மேம் இதெல்லாம்? இன்னைக்கு ஸ்கூல் லீவு தான். ஆனா ஒரு நாள் இந்த செடியெல்லாம் பராமரிக்காம விட்டுட்டா இத்தனை நாள் செஞ்ச வேலையெல்லாம் வீணா போயிடுன்னு பிள்ளைங்கள அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. இங்க நாங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறது இல்ல, அவங்க செய்யற செயலோட விளைவுகளை எடுத்து சொல்லுவோம். அது தப்பா இருந்தா திருத்திக்கிறதும், நல்ல முயற்சியா இருந்தா எப்படி திறம்பட செய்யணும்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. ஆமா, அந்த அர்க்கே அதெல்லாம் பூச்செடியா? பூச்செடிகளும் வச்சிருக்கோம், ஆனா பெரும்பாலும் காய்கறிகள் தான் விளைய வைக்கிறோம். குழந்தைங்களே இங்க பயிரிட்டு அதை பராமரிச்சு அதை அறுவடை செஞ்சு இங்க ஸ்கூல் உணவு சமைக்கிற ஆளுங்க கிட்ட கொடுத்துருவாங்க. சூப்பர்ல. அவங்க அதை சமைச்சு மதிய உணவுல இவங்க அந்த காய்கறியை பாக்குறப்ப குழந்தைங்களுக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கே, அதை பார்க்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப திருப்தியாவும் இருக்கும். அதை பாக்குற மத்த குழந்தைங்களும் இத ஒரு போட்டியா எடுத்துக்கிட்டு விளைவிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. இது விவசாயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான். மேம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை டெஃபினட்டா செய்வேன். வெரி குட். தோட்டக்கலை மட்டும் இல்ல, டான்ஸ், பாட்டு, மத்த தற்காப்பு கலைகள் எல்லாமே இங்க சொல்லி கொடுப்போம். இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யறதில்ல, உணர்வு பூர்வமா அதை அணுகுறோம். எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வரத பாக்கணும்னு ஆர்வத்தோட பல கற்பிக்கிற முறைகளை புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க முயற்சி செஞ்சு பாக்குறோம். படிப்புங்கிறது வெறும் புத்தக சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல மேடம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அடுத்தவங்களை சாராம நாமளே செஞ்சுக்கணும். அது அடுத்த தலைமுறையும் கத்துக்கணும்ன்றதுதான் எங்களோட விருப்பம். டீச்சர், ஒரு உண்மையை சொல்லவா? நான் இங்கிட்டு வர்ற வரைக்கும் இவ ஏதோ சொல்றாளே, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கிறோமே, இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய படக்குன்னு கொண்டு வந்து இங்க சேர்த்தா என்ன நடக்குமோன்னு பயந்துக்கு தான் இருந்தேன். ஆனா இங்க நான் வந்த பிறகு, உங்க ஸ்கூலை பார்த்த பிறகு, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா இனிமே தான் என் பிள்ளை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க போகுதுன்னு நினைக்க தோணுது. ரொம்ப சந்தோஷம் டீச்சர். நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம், அதுக்கப்புறம் பட்டப்படிப்புலாம் படிச்சிட்டோம். ஆனா பாருங்க, சேர்ந்த இடம் நல்லா காசு கொட்டி படிச்சாதான் நல்ல படிப்புன்னு எங்க புத்தியிலலாம் ஏத்தி வச்சுட்டாங்க. அந்த புத்தி இப்படி யோசிக்க வச்சிருச்சு. நாங்க படிக்கும் போது நிறைய பிள்ளைங்க இந்த கணக்கு வரலன்னு ரொம்ப கஷ்டப்படும். அப்பதான் கணக்கா டீச்சர்னு ஒருத்தங்க எங்க ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. அவங்க இந்த மேக்ஸ் மெத்தடு, ஃபார்முலாலாம் அப்படியே கதை மாதிரி சொல்லி தருவாங்க, அப்படியே பதிஞ்சிரும்.
இந்த ரெக்டாங்கிள் ஏரியா இருக்குல்ல, லென்த் டு பிரெத், அது சின்ன ஃபார்முலா தான். அதுக்கே அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எனக்கு அது சொல்ல தெரியும்னா பாருங்களேன். எல்லாம் நல்லபடியா கத்து எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ ஒண்ணும் இல்லாம நிக்கிறோம். இல்ல மேடம், அப்படி நினைக்காதீங்க. நாம படிச்சது கத்துக்கிட்டது நிச்சயமா எதுவுமே வீண் போகாது. ஒரு நாள் நிச்சயமா அது உங்களுக்கு கை கொடுக்கும். தேங்க்ஸ் மேம். ஐசு, இனிமே இதான் ஒரு ஸ்கூலு. சூப்பர் டீச்சர். சந்தோஷமா? டீச்சர், என்னைக்கு கொண்டாந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டேன்னா என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா என்ன எல்லான்னு பாத்துடலாம். பழைய ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டு வந்து அவகிட்டையும் சொல்லிட்டு வந்துடலாம். எந்த நாள் கொண்டாந்து சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா? ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. இப்ப புதுசா பிள்ளைய சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆத்தே, சேர்க்க முடியாதா? எங்களை தேடி ஆர்வமா வந்த பிள்ளைக்கு நிச்சயம் நாங்க ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டோம். நான் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து எங்க பேசணுமோ அங்க பேசுறேன். நீங்க டிசி வாங்கிட்டு வந்துருங்க, இங்க சேர்த்துடலாம். சரிங்க ரொம்ப டீச்சர். தேங்க்ஸ் மேம். அப்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் மேம். நாங்க கிளம்புறோம். இப்படித்தானே போகணும்? இப்படிதான் போகணும். போய்க்கிறோம். ஆ. போ மேடம். நல்லா இருக்கு ஸ்கூலு இல்ல? எல்லாம் சரிதான்க்கா. எல்லாம் பேசிட்டோம் வச்சுட்டோம். ஸ்கூலும் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப போனா இவர் ஏதாவது பேசுவாரு, என்ன பண்றது? இனிமே என்னத்தை பேசுவாரு? இனிமே என்னத்தை பேச இருக்கு? அவர் எல்லாம் தான் பேசி முடிச்சு விட்டாரு. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இனிமே என்ன? நான் தான் கண்டிஷனா சொல்லிட்டு வந்துட்டேன்ல இந்த அவ அப்பா கிட்ட. அதுக்காண்டி இல்லக்கா, நம்ம ஒன்று செஞ்சிட்டோமேனு வீம்புக்குன்னே சைக்கோத்தனமா ஏதாவது செய்வார்ல அந்த சைக்கோ, அதுக்காண்டி சொல்றேன். அவர் பிள்ளைங்க முன்னாடியே வந்து ஏதாவது பேசக்கூடாது பேசுவாரு, செய்யக்கூடாது செய்வாரு, அதுக்காண்டி சொல்றேன். அவர் வாயை எப்படி பூட்ட முடியும்? ஏன் ஐசு, அவர் பேசுறது எல்லாத்தையும் நீ இனிமே மனசுல எடுத்துக்குவியா? இனிமே நீ கவலையே படக்கூடாது, சரியா? சரிம்மா. அதெல்லாம் நினைச்சுக்க அழுதுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்க கூடாது. என்ன சொல்ற? சரிம்மா. என்ன பண்றதுடி? அவ்வளவுதான். இந்த பிள்ளைக்கு தகப்பன் சரியா இருந்தா அவர் சொல்றதெல்லாம் நம்ம எதிர்த்து இருக்கலாம். அவர் கூட நின்று இருந்தாருன்னா அவரு செய்ய மாட்டேங்கிறாரு. அண்ணன்னா பயந்து சாகுறாரு. நானே ஒரு முடிவு, நான் எடுக்கிற முடிவுங்கிறத விட இவ எடுத்த முடிவு தானே. நம்ம கூட நிக்கிறோம், அவ்வளவுதானே. உனக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, இன்னொன்னு யோசிச்சிங்களா? நம்ம வீட்டுல தான் இன்னொரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கே. கரிகாலம் ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கலன்னு சும்மா கிண்டி விடுவோம். அவன் 1.5 நாளைக்கு அதை பத்தி பேசுவான், நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். கரெக்ட் தாண்டி. நடக்காத முதலிரவும் 4 மாமைங்களும். அந்த கதையவே இழுத்து விட்டுரு. கரெக்ட் தான். என்ன இருந்தாலும் இனிமே அவர்கிட்ட போய் இந்த பர்மிஷன் கேட்கிற வேலையே கிடையாதுரி. இதைத்தான் செய்ய போறோம்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். பயப்படவே கூடாது. இனிமே முன்னெடுத்து வச்சாச்சு. இனிமே பின்னுக்கு போறதுக்கு வழியே இல்ல, வாய்ப்பு இல்ல. இங்க உங்க அப்பாற மாதிரி அப்புறம் மாற மாட்டீங்க. ஏங்கா, அவ ஞான மாமா மாதிரி இருந்தா இந்த யோசனை அவளுக்கு வந்திருக்காது. நீங்க வேற ஒரு சேஃப்டிக்கு கேட்டு எதுவா இருந்தாலும் தைரியமா இருக்கிற மாதிரி. உனக்கு பிடிச்சிருக்குல? பிடிச்சிருக்கு. ஸ்ட்ராங்கா நிக்கிறீல? ஆமா. நீங்க நிக்கிறீங்களா ஸ்ட்ராங்கா? நான் நிக்கிறேன். விட பாத்துக்கலாம். என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், நம்ம அதுக்கேத்த மாதிரி யோசிக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். இந்த அப்படியே லெஃப்ட்ல திருப்பிடுங்க. இந்த லெஃப்ட் தான். உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா கௌதம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜனனி, சொல்லு. உன்கிட்ட இருந்து திரும்ப ஒரு ஹெல்ப் வேணும் கௌதம். வேற யார்கிட்டயும் இதை கேட்க முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அதான் உன்னை திரும்பவும் நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். ஐம் சாரி கௌதம். டிஸ்டர்பன்ஸா நான் ஒன்றும் நினைக்கல. சொல்லு ஜனனி, என்ன விஷயம்? எங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பக்கவாதம் வந்து இப்போ பெட்டில் இருக்காங்க. எங்க அண்ணன் சொத்துல எங்க அப்பாத்தாவுக்கு 40% ஷேர் இருக்கு. எங்க அண்ணனுக்கும் சரி எங்க குடும்பத்துக்கும் சரி இப்போதான் எங்க அப்பத்தா பேர்ல பங்கு இருக்கிறதே தெரியும். ஆதர நிச்சயதார்த்தப்ப எங்க அப்பத்தாவை மிரட்டி இந்த கல்யாணம் நடக்கணும்னா 40% ஷேரை எழுதி கொடுன்னு ஏமாத்தி வாங்கிட்டாரு.
அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பத்தாக்கு உடம்பு முடியாமல் ஆகிப்போச்சு. ஹாஸ்பிட்டலில் வச்சு ஜனனி கிட்ட அப்பத்தா ஒரே பேரை திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள போய் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஜீவானந்தன். அவரை போய் பாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க தெரியுமா? என்னால அந்த ஜீவானந்தனை இப்ப வரைக்கும் ட்ரேஸ் பண்ணவே முடியல. அப்பதான் போன்ல இருந்த நம்பரை வச்சு கால் பண்ணி பார்த்தேன். யாரோ ஒரு லேடி எடுத்தாங்க. நான் பட்டம்மாள் பேத்தின்னு சொன்னதும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ஜீவானந்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் கௌதம். அதுக்குள்ள குணசேகரன் எல்லாரையும் ஆதிரியோட கல்யாணத்துக்கு அனுப்பிட்டு வேற யாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்பத்தாவோட கைரேகையை எடுத்துட்டாரு. அப்பதான் சேஃப்டிக்காக அவங்க ரூம்ல கேமரா செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எக்ஸாக்டா குணசேகரன் ஆளுங்க வந்த அன்னைக்கு அந்த கேமரா ஒர்க் ஆகாம போயிடுச்சு. என்னால எந்த டேட்டாவையும் எடுக்க முடியல கௌதம். கௌதம், இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க அண்ணன் அப்பத்தா கிட்ட இருந்து கைரேகை எடுத்து என்ன செஞ்சாரு, என்ன செய்ய போறாருன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு காலையில ஜனனி எதிர் வீட்டு சிசிடிவி போய் பார்க்கலான்னு சொன்னான். நாங்க போய் பார்த்தோம். அதுல 2 பேர் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போனதும் திரும்பி வந்ததும் அதுல தெளிவா ரெக்கார்டா இருந்தது. ஒரு நிமிஷம் இரு. இதான் அந்த போட்டோ. அதுல 2 பேர் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போனதும் திரும்பி வந்ததும் அதுல தெளிவா ரெக்கார்டா இருந்தது. ஒரு நிமிஷம் இரு. இதான் அந்த போட்டோ. ரெண்டு பேரும் நிச்சயமா எங்க அண்ணா அனுப்பின ஆளாதான் இருப்பாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து நர்ஸை மோத கொண்டு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு பொய்யா காரணம் சொல்லி ஏமாற்றி அவங்களை அனுப்பிட்டு அந்த கைரேகை எடுத்திருக்காரு. வெளியாலாம் இருந்தால் எப்படி வீட்டில் இருக்கவங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஃபோன் நம்பர் மோத கொண்டு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கௌதம், இதெல்லாம் வச்சு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்க அண்ணா அனுப்பின ஆளுங்களாக தான் இருப்பாங்க. நீ தான் ஹெல்ப் பண்ணணும் கௌதம். இவங்க யாரு, அப்பத்தாவோட கைரேகையை எடுத்து என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் விசாரிச்சு நீ தான் தகவல் கொடுக்கணும். இதை நம்ம சட்டப்படி கொண்டு போகலாம். ஆனா குணசேகரன் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாரு. அதனால தான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். இவங்களை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் கௌதம், ப்ளீஸ். கௌதம், என்ன பார்க்குற? இவங்களை முன்னாடியே தெரியுமா? பார்த்துருக்கியா? இல்ல, பார்க்கல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் கௌதம். உன் மேல ப்ரெஷர் போடுறேன்னு நினைக்காத. வேற யார்கிட்ட போறதுன்னு தெரியல. இது அப்பத்தாவோட சொத்து, அவங்க உரிமை. பெண்கள் முன்னேறணும்னு பாடுபட்டவங்க இப்ப தன்னோட சொத்து கையை விட்டு போறது கூட தெரியாம பெட்ல படுத்திருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இதுல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். இது மட்டும் குணசேகரன் கைக்கு போயிடுச்சுன்னா அப்பதான் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். நீ தான் ஹெல்ப் பண்ணணும் கௌதம், ப்ளீஸ். சக்தி, அந்த போட்டோவை சென்ட் பண்ணிடு. உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது ஃபுட்டேஜ்லேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் கிளியராக இருக்காது. நீ ஜூம் பண்ணி பார்த்துக்க. என்னால் முடிஞ்சதை நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறேன் ஜனனி. தேங்க்யூ கௌதம், தேங்க்யூ வெரி மச். அப்போ நாங்கள் கிளம்புறோம். கௌதம், என்ன தகவல் தெரிஞ்சோன்னு எனக்கு உடனே கால் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, வரேன். வா போலாம்.